மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் ஏஆர் சாதிக் தீனியாத் பெண்கள் மதரசா திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேலமுகல்லம் திருமுல்லைவாசல் முத்தவல்லி கார்டன் ஹச்சம் அமீன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு வக்பு வாரியம் தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவருமான கே நவாஸ்கனி எம்பி முன்னிலை வகித்தார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளருமான ஜே ஆலூர் ஷா நவாஸ், தமுமுக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஜே ஹாஜா கனி, இஸ்லாமிய மார்க்க அறிஞர் முபாரிஸ் இப்னு தாஜுதீன் ரஷாதி, இஸ்லாமிய மார்க்க பேச்சாளர்கள் மௌல்வி அப்துல் பாசித் புகாரி, இ சுல்தானி ஆலிமா, ஹாஜியா மும்தாஜ் ஆகியோர் பேருரை ஆற்றினார். இதில் பங்கேற்ற நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் அளித்த பரபரப்பான பேட்டியை இனி காணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22 மொழிகளை இந்தியாவின் மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மட்டும் நிதியை ஒதுக்குகிறது, முன்னுரிமை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கிற இந்தியாவில் 2 மொழிகளை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டாடிவிட்டு மற்ற மொழிகளை புறந்தள்ளுவது என்பதை ஒரு கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே ஒன்றிய அரசு கடைபிடிக்கிற நிலையில் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இவர்கள் புகுத்துகிற கொள்கையை எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அண்ணாமலை அவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறார், இவர் பிள்ளை இங்கே படிக்கிறது, இவர் பிள்ளை அந்த மொழி படிக்கிறது, இவர் பிள்ளை இந்த மொழி படிக்கிறது என்று ரொம்ப சல்லித்தனமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார், மடை மாற்றுகிறார். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன் பிள்ளையை எங்கே படிக்க வைக்க வேண்டும் என்கிற உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன்னுடைய நிறுவனத்தை எப்படி நடத்துவது என்கிற உரிமை இருக்கிறது. அவர்கள் சட்டப்படி நடத்துகிறார்களா என்பது மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர சட்டப்படி செய்யப்படுகிற ஒன்றை போய் நாம் தனி மனிதர்களும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அண்ணாமலை திரும்ப திரும்ப ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனையை தனிநபர் பிரச்சனையாக மடை மாற்றுகிறார். ஓம் பிள்ளை அங்க படிக்கலையா, ஓம் பிள்ளை இந்த மொழி படிக்கலையா, எல்லா பிள்ளைகளும் தான் படிக்குது. தமிழ்நாட்டுல திமுகவினர் மட்டுமா இந்தி எதிர்க்கிறார்கள்? பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அப்படி ஒரு கேள்வியை கேட்கறதா இருந்தா கூட யார்கிட்ட கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்கணும்ல. அன்புமணியை பார்த்து கேட்கணும்ல, அதிமுகவை பார்த்து கேட்கணும்ல. அவங்க சிபிஎஸ் ஸ்கூல் நடத்தலையா, அவங்க பிள்ளைங்க எல்லாம் வேற வேற மொழிகள் படிக்கலையா? அப்ப பிரச்சனை அதல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்கிறது என்றால், ஒரு கொள்கையில் இருக்கிறது என்றால் அது ஏன்னு பார்க்கணும். அதை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல், துணிவில்லாமல் அண்ணாமலை மடை மாற்றக்கூடிய அரசியலை செய்கிறார். மும்மொழி கொள்கை ஏன் எதிர்க்கிறோம்னா, நாம தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மக்கள். தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலம். பக்கத்துல ஆந்திரா இருக்கு, மலையாளம், கேரளா இருக்குது, பல மாநிலங்கள் இப்படி ஒவ்வொரு மொழியை கொண்டிருக்கிறார்கள். இப்ப நமக்கும் மற்றவர்களுக்கும், இந்தியாவில் உள்ள மற்ற குடிமக்களுக்கும் இடையில உரையாடணும்னா எந்த மொழியை கொண்டு பொது மொழியா வைக்கிறது? 22 மொழிகள்ல ஒரு மொழியை வச்சா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? 22 மொழிகளுக்கும் பொதுவான ஒரு மொழி எதுன்னு பார்க்கணும். அதுதான் ஆங்கிலம். இந்தியை தாய்மொழியாக கொண்டிருப்பவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நமக்கும் இடையில் பொது மொழி என்பது ஆங்கிலம் தானே தவிர இந்தி அல்ல. இந்தியை நீங்க பொது மொழியா வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு தேர்வு நடக்குதுன்னு வைங்க, ஒரு அரசாங்க தேர்வு நடக்குது, ஒரு வேலை வாய்ப்புக்கான தேர்வு நடக்குதுன்னா இந்தி படிக்கக்கூடியவர் அந்த தேர்வுக்கு மட்டும் படிச்சா போதும். தமிழ் படிக்கக்கூடியவர் தேர்வுக்கும் படிக்கணும், இந்தியும் படிக்கணும், 2 வேலை நமக்கு. ஆனா இந்தி படிக்கக்கூடியவருக்கு அந்த பிரச்சனை இல்லை, எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சா போதும். இது எப்படி சமமா இருக்க முடியும்? ஒரே நாட்டின் மக்களை, ஒரே சிட்டிசன்ஸ சமமாக சட்டம் நடத்த சொல்லுகிற ஒரே மக்கள்ல ஒருத்தருக்கு அவருடைய மொழியின் காரணமாக வாய்ப்பு எளிதாகுது, இன்னொருத்தருக்கு அவருடைய மொழியின் காரணமாக அந்த வாய்ப்பு கடினமாகிறது என்று சொன்னால் அது சரியல்ல என்பதுதான் நம்முடைய வாதம். அப்ப அரசு, ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவானது. ராஜஸ்தான்காரங்களும் வரி கொடுக்குறாங்க, பீகார்காரங்களும் வரி கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசக்காரங்களும் வரி கொடுக்குறாங்க, ஹிந்தி பேசக்கூடிய மாநில மக்களும் வரி கொடுக்குறாங்க, மற்ற மொழி பேசக்கூடிய நாமும் வரி கொடுக்கிறோம். அப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒன்றிய அரசு எல்லா பிள்ளைகளையும் சமமாக பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய 2 பிள்ளைகளை மட்டும் சீராட்டி பாராட்டி வளர்ப்பது அநீதி அல்லவா? மும்மொழி கொள்கைன்னா இந்தியை சொன்னவா, எல்லா மொழிகள்ல ஏதோ ஒரு மொழின்னு தானே சொல்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா நிதி எதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க?
22 மொழிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? கடைசியாக நிர்மலா சீதாராமன் வாசித்த இந்த பட்ஜெட்ல 22 மொழிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார் என்பதை அண்ணாமலை விவாதத்துக்கு வர தயாரா இருக்காரா? பேசுவோமா? அதுக்கு பதில் இருக்கு அண்ணாமலைட்ட. அண்ணாமலை சொல்லட்டும். ஆமா, நிர்மலா சீதாராமன் கொடுத்த கடைசி பட்ஜெட்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள 22 மொழிக்கு சமமான நிதி பங்கீடு இருக்குது. எந்த மொழியை வேணாலும் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில ஸ்கூல்ல தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா எல்லா மொழி பேசக்கூடிய அந்த மக்களுக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க. நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம் பாருங்கன்னு ஒரு பதில் சொல்லணும் அண்ணாமலை. சொல்ல முடியாது. ஏன்? சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு மட்டும்தான் நிதி கொடுத்திருக்காங்க. தமிழுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? விவாதிக்க வர்றாரா அண்ணாமலை? கேட்போம். அப்போ மோசடியாக எல்லா மொழியும் படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், அதுதான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கி வச்சிருக்காங்க. டீச்சர் அதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாணவர் தெலுங்கு படிக்கணும்னு சொல்றாருங்க, டீச்சர் இருக்காது. உருது படிக்கணும்னு சொல்றாருங்க, டீச்சர் இருக்காது. நான் ராஜஸ்தானி படிக்கணும்னு சொல்றாருங்க, டீச்சர் இருக்காது. காஷ்மீரி படிக்கணும்னு சொன்னா டீச்சர் இருக்க மாட்டாங்க. எதுக்கு மட்டும் டீச்சர் இருப்பாங்க? இந்திக்கு டீச்சர் இருப்பாங்க, சமஸ்கிருத டீச்சர் இருப்பாங்க. ஏன்? அந்த ரெண்டுக்கு தான் நிதி கொடுத்திருக்காங்க இவங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மைங்கும் போது எப்படி ஒரு முற்போக்கான மாநிலம், விழிப்புணர்வு உள்ள மாநிலம் இவங்கள்ட்ட போய் ஏமாற முடியும்? நீ தேர்ந்தடவிய வார்த்தையின் மூலம் மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் அதற்கு உள்ளே அடங்கி இருப்பது இந்தி திணிப்பு தான், சமஸ்கிருத திணிப்பு தான். இதை புரிந்து கொண்ட தமிழ்நாடு ஏமாறாது. மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் என்றால் லாஜிக்கா எதிர்க்கிறோம். அதற்கு பதில் சொல்வதை விட்டுட்டு நீ அங்க ஸ்கூல் நடத்தலையா, இவ பிள்ளை படிக்கலையா என்பது பதில் கிடையாது. யார் பிள்ளை வேணாலும் எங்கேயும் படிக்கலாம், யார் வேணாலும் எந்த ஸ்கூல் நடத்தலாம். அவங்க சட்டத்தை மீறினா கேள்வி கேளுங்க. சட்டப்படி செய்யக்கூடிய ஒன்ன கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது.